ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் கன்னி ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. ராசி அதிபதி கன்னிக்கு அதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான். அது மட்டும் இல்லை, உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திற்கும் அதிபதி அவர் தான். 10ஆம் இடம் மிதுனம், மிதுனத்திற்கு அதிபதியும் புதன் பகவான் தான். அந்த உங்களுடைய ராசி அதிபதியான புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இது மிக மிக சிறப்பு. அது மட்டும் இல்லைங்க, அந்த அதே லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி யார் அப்படின்னா சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்திற்கும் அதிபதி அவர் தான். அப்போ பாக்கியாதிபதியோடு சேர்ந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் ராசி அதிபதி எங்க லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல. இது எவ்வளவு சிறப்பு பாருங்க. இதுவரைக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு தொழிலில் இருந்த தடைகள் எல்லாமே விலகும், தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும், தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும், எடுத்துக்கிட்ட காரியத்தில் ரொம்ப அழகாக சக்ஸஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. மிக மிக சிறப்பு, மிக மிக சிறப்பு. ரொம்ப அழகாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. தொழிலில் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப தடைகள் தாமதங்கள் எல்லாமே இருந்தது. இது எல்லாமே விலகிடும். ஏன்னா ராசி அதிபதி லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. கன்னிராசிக்காரங்க ஆல்ரெடி ஒரு கணக்கு வழக்குகள் பார்த்து ரொம்ப அழகாக நீட்டாக செலவு பண்ணுறவங்க. செலவுகளில் இந்த அளவு செலவு பண்ணணும்னா அவ்வளோ கண்ட்ரோலாக இருப்பாங்க, கரெக்டாக. இல்லை செலவு பண்ண காசை கேட்டு வாங்கிடுவாங்க. அவங்க நண்பர்களாக இருந்தாலும் சரிதான். என்னோட அனுபவத்தில் ரொம்ப கன்னிராசிக்காரங்களை பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செலவுகள் பண்ணிவிட்டு கரெக்டாக கேட்பாங்க. அந்த ஒரு இது பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கான ஒரு அமௌண்ட் ஒன்று கொடுக்கணும், அது கொடுத்துருங்களா அப்படிம்பாங்க. அப்படி கணக்குகள் பார்க்குறது புலி. கன்னிராசிக்காரங்க ரொம்ப அழகாக கணக்குகள் பார்த்து செலவு பண்ணுவாங்க. இந்த டயத்தில் லாபங்கள் அதிகரிக்குங்க. நீங்கள் பண்ணுற தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கூட்டு தொழிலில் பார்த்தீங்கன்னா புதுசாக ரொம்ப கூட்டாளிகளை சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி சேரும்போது அவசரப்பட்டு எல்லாரையும் சேர்த்துக்காதீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா ராகு பகவான் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதுனால தேவையில்லாத ஆட்கள்லாம் ஆசைகளை தூண்டி விட்டு நம்மகிட்ட காசை பிடுங்கிறதுக்காக ஆசைகளை தூண்டி விட்டு பலவிதமான சூழ்ச்சிகள் எல்லாமே பண்ணுவாங்க. அதனால் கவனமாக இருந்துவோங்க. யாராக இருந்தாலும் சரிதான். நண்பர்கள் இந்த டயத்தில் கன்னிராசிக்காரங்க நண்பர்களை பார்த்து கவனமாக செலக்ட் பண்ணுங்கள். அதுமாரி பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பு, ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். லாபங்கள் அதிகரிக்குங்க. லாபஸ்தானமான 11ஆம் இடத்திலிருந்து ராசி அதிபதி, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான், இவங்களுடைய 7ஆம் பார்வை 8ஆம் இடத்துல பதியுது. ஓகேங்களா? 8ஆம் இடத்துல பதிகிறதுனால உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல பதியுதுங்க. மன்னிக்கவும், 6ஆம் இடத்துல பதியுது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல பதியுது. அந்த 6ஆம் இடத்துல தான் பார்த்தோம்னா இப்போது சனி பகவான் வக்ரகதி பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது உடம்புல இருந்த பல தொந்தரவுகள் இது எல்லாமே குறையும். ஓகேங்களா? உடம்பு சம்மந்தமான பல விதமான தொந்தரவுகள் எல்லாமே குறையும். சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே இருந்தது. நரம்பு சம்மந்தமான பிரச்சனை இருந்தது. காலுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போனால் கால் வலி, உட்கார்ந்தோன்னா ஏந்திரிக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையை கொஞ்சம் அப்படி தூக்க முடியல, இப்படி தூக்க முடியல. சின்ன நரம்பு வலிகள், சின்ன பிரச்சனைகள் எல்லாமே இருந்தது இல்லையா? இது எல்லாமே இந்த டைத்தில் கரெக்டாக தீர்ந்துடும். ஏன்னா சனி பகவான் வக்ரகதி பெற்று சஞ்சாரம் பண்ணுறதுனால அந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சேரும். வைத்தியமும் கிடைக்கும். ராசி அதிபதி புதன், 2ஆம் அதிபதி சுக்கிரன், அது மட்டும் இல்லை பாக்கியாதிபதி சுக்கிரன். திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் கன்னிராசிக்காரங்க இந்த டயத்தில் தாராளமாக இறங்கலாம். திருமணம் நல்லபடியாக நடக்கும். ஊர் கூடி வாழ்த்தி ரொம்ப அற்புதமாக, ரொம்ப சந்தோஷமாக திருமண வாய்ப்பு நடக்கும். இந்த டயத்தில் மாணவர்கள் அவங்க என்ன கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா பாக்கியாதிபதியோட சேர்க்கை பெற்று புதன் பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. கன்னிராசிக்காரங்களுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் மறதிகள் அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக படிக்கிற குழந்தைங்க ரொம்ப கவனமாக படிங்க. முக்கியமான நேரத்தில் கரெக்டாக சில விஷயங்கள் எல்லாமே மறந்துடுது. அந்த ஒரு கன்னிராசிக்கு மட்டுமே இது மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லை, கன்னிராசிக்காரங்களும் சரி தான், பெண்கள்கிட்ட ரொம்ப நயமாக நடந்துக்கோங்க. அவங்களுக்கு அனுசரணையாக நடந்துக்கோங்க. அப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா குருநாதர்கள் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. குருநாதர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துலாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. அந்த குரு பகவானுடைய 5ஆம் முறை உங்களுடைய ராசி மீது பதியுது. உங்களுடைய ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மனசு குழப்பம், மனசுக்கு ஒரு தெளிவில்லாத ஒரு தன்மை இருக்கு இல்லையா, அதை குழப்பம். அந்த தெளிவில்லாத தன்மையை கொடுத்துட்டே இருப்பார். ரொம்ப அதாவது நல்ல ஜாலியாக பேசிட்டே இருப்பீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு சைலண்ட் ஆகிடுவீங்க. என்ன காரணம் அப்படின்னா கேது பகவான் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் பண்ணுறதுனால
இந்த சூழ்நிலைகள் எல்லாமே வந்து இது வரைக்கும் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் குரு பகவானுடைய 5ஆம் பார்வை, பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவானுடைய 5ஆம் பார்வை உங்களுடைய ராசி மீது பதிகிறதுனால மிக மிக சிறப்பு. எடுத்துக்கிட்ட வேலையை இதுக்கு முன்னாடி இருந்த எந்த சுறுசுறுப்பு, எப்படி சுறுசுறுப்பாக இருந்தீங்களோ அது மாதிரி ஒரு சுறுசுறுப்பாக வந்து இந்த டயத்தில் எல்லா வேலைகளுமே ரொம்ப அற்புதமாக பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா குரு பகவானுடைய பார்வை ராசி மீது பதிகிறது மிக மிக அற்புதம். பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க, சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வுகள் இந்த டயத்தில் கிடைக்குங்க. ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். உங்களுடைய வேலைகளில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளுமே பார்ப்பீங்க. பேங்க்கில் வேலை பார்க்குறவங்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் வந்து இந்த டயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். நீங்கள் எந்த இதில் வந்து எந்த ஷேர் வாங்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி வாங்குறீங்களோ அந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் போகும். அதனால் லாபங்கள் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும். ஏன்னா பாக்கியாதிபதியும் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வெளிநாட்டு வேலைகளுக்கு வந்து இந்த டயத்தில் கன்னிராசிக்காரங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுடைய கனவுகள் நிறைவேறும். வெளிநாட்டு வேலைகளுக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சார், தாராளமாக இந்த டயத்தில் பண்ணுங்கள். எதனால் அப்படின்னா கடகராசி தான் பார்த்தீங்கன்னா நீர் ராசின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போது வெளிநாட்டு வேலைகளுக்கு வந்து இந்த டயத்தில் தாராளமாக முயற்சிகள் பண்ணுங்கள். திருமணம் தொடர்பான விஷயத்தில் முயற்சிகள் பண்ணுங்கள். ஒரு வீடு வாங்கலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறவங்க வீடு வாங்குறதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள். பேங்க் லோன் கிடைக்கும். ஏன்னா ராசி அதிபதி அப்புறம் பாக்கியாதிபதியினுடைய பார்வை 7ஆம் பார்வை ராசிக்கு 6ஆம் இடத்துல பதிகிறதுனால ரொம்ப 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 சிறப்பு. அதனால் பேங்க் லோன் கிடைக்கும், தாராளமாக கிடைக்கும். எதிரிகள் வந்து சில நேரத்தில் எதிரிகளுடைய தொல்லைகள் கொஞ்சம் ஓரளவு இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா நீங்களே தான் இருப்பீங்க. உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக அந்த எதிரிகளை வந்து நீங்களே வந்து கிரியேட் பண்ணி விட்டுருவீங்க. ஓகேங்களா? அதனால் இந்த பேச்சுவார்த்தைகள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துவோங்க கன்னிராசிக்காரங்க. அதன் மூலமாக சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடன்கள் குறையும். அந்த கடனை தீர்க்கறதுக்கு என்ன முயற்சிகள் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டில் இந்த இதில் இறங்குவீங்க. கடன் தொல்லைகள் குறையும். நல்லபடியாக உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றம் ஏற்படும். கடன் தொல்லை குறைஞ்சாலே போதுங்க, வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். ஓகேங்களா? ராசிக்கு 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதே 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியினுடைய பார்வையும் 6ஆம் இடத்துல தான் பதியுது. 2ஆம் அதிபதி அப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதி சுக்கிர பகவான் அவருடைய பார்வையும் வந்து 6ஆம் இடத்துல பதியுது. அப்போது உங்களுடைய வாழ்க்கை துணைவி, வாழ்க்கை துணைவர் அவங்களுக்கு வந்து உடல் சம்மந்தமான சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கொஞ்சம் ஓரளவு கவனிச்சுக்கோங்க. அப்படி ஒன்றுக்கொன்னே வந்து நீங்கள் கவனிச்சிட்டீங்க அப்படின்னா பிகினிங்லேயே சரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆரம்பத்திலே சரி பண்ணிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் நாட்களுக்கு வரும் பார்க்கலாம் அப்படின்னு விட்டிங்கன்னா அது வந்து பெரிய லெவலில் போகும். கொஞ்சம் அதிகமான செலவு பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே அதுமாரி மாறிடும். அதனால் ஆரம்பத்திலேயே சரி பண்ணுறீங்க. இது மிக மிக சிறப்பு. கன்னி ராசிக்காரங்க இந்த வாரத்தில் வந்து மகாலட்சுமி வழிபாடு மிக மிக சிறப்பு. பெருமாள் கோயிலில் தாயார் சன்னதி வழிபாடு மிக மிக சிறப்பு. பெருமாளையும் வழிபாடு பண்ணுங்கள். தாயார் சன்னதி மகாலட்சுமி வழிபாடு மிக மிக சிறப்பு. பொருளாதார நிலை உயரும். குடும்பத்துக்கு தேவையான ஆடை ஆபரண சேர்க்கைகள் வரும். வண்டி வாகன சேர்க்கைகள், தொழிலில் முன்னேற்றங்கள், தொழிலில் லாபங்கள், குடும்பத்தில் மகிழ்ச்சி எல்லாமே சேர்க்கை பெறும். அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு மிக மிக சிறப்பு. கன்னிராசிக்காரங்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப அற்புதம். என்னைக்கு வெள்ளிக்கிழமைக்கு போங்க. வெள்ளிக்கிழமைக்கு வந்து நீங்கள் போய் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து மாற ஆரம்பிக்கும். அதாவது தொழிலில் இருக்க தடைகள் எல்லாமே விலகும். இந்த தரம்னு சொல்லுவாங்க, ஒரு ஆர்டர் தரம்பாங்க, அது கொஞ்சம் இழுத்துட்டு போகுது இல்லையா, அது எல்லாமே இந்த டயத்தில் வந்து செய்யும். நீங்கள் உங்களுடைய வழிபாடு மூலமாக நல்ல விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். இதுவரைக்கும் கன்னி ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.